ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டாரத்தில் உள்ள பூளத்தூருங்கிற அழகிய கிராமத்துல இவ்வளவோ பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்கு. அதுலயும் இந்த ராமர் கோவில் தனக்கென உரித்தான இடத்தை பெற்றுள்ளது. இது 4வது கும்பாபிஷேகம், அதாவது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற 4வது பிரம்மாண்ட கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாவும் பிரம்மாண்டமாவும் நடைபெற்றது. இந்த கோவிலுக்குன்னு எத்தனையோ பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமான ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சின்ன சின்ன விஷயத்தையும் பிரம்மாண்டமா எடுத்து பண்றதுல நம்ம ராமர் கோவில் அனக்கன உரித்தான இடத்தை பெற்றுள்ளது. அனைத்து நாட்களிலும் இங்க பூஜைகள். முக்கியமான ஒரு திருவிழான்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமையிலிருந்து 3 நாட்கள் திருவிழா நடக்கும். அதில் முதல் நாள் கருட வாகன தேரும், 2வது நாள் குதிரை வாகன தேரும், 3வது நாள் பூப்பல்லாக்குன்னு நடக்கும். இந்த 2வது நாள்ல மாவிளக்கு, 3வது நாள்ல நமக்கு முளைப்பாறை எடுக்கிறதும் நடக்கும். இங்குள்ள உற்சவ மூர்த்தி சிலையானது நம்மளுடைய அர்ஜுன சுவாமி அவர்களாலும் நம்மளுடைய மூதாதையர்களாலும் திருப்பதியிலிருந்து கொண்டு வர. இப்படிப்பட்ட இந்த புனிதமான ராமர் கோவிலுக்கு நிறைய பேர் நிறைய உதவிகளை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என் மக்கள் சார்பாக மிகுந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இதுலயும் ஒரு தான் இடத்தை பெற்றவர் தான் SNKK ஐயப்பன் அவர்கள். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு சான்றா வாழ்ந்து கொண்டு வருகிறார். எந்த பலனும் இல்லாமல் தன்னால் முடிந்ததை காட்டிலும் இந்த கோவிலுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய பணிகளை இவர் செய்துள்ளார். நிறைய பேர் இந்த கோவிலுக்காக செய்தாலும் இதில் ஒரு முக்கியமான பங்கு இவருக்கு உரித்தானதுன்னு கண்டிப்பா சொல்லணும். இவருடைய பூர்வீகம் தான் சீமை பூளத்தூர். தற்பொழுது சென்னையில் தான் இருக்கார். ஆனாலும் தன் பிறந்த மண்ணை மறக்காமல் இப்பொழுது வரைக்கும் தன்னுடைய கோவிலுக்கு இயன்றதை செய்து கொண்டிருக்கார். தன்னோட கோவிலுக்கு மட்டும் இல்லைங்க, முடிந்த அளவு அனைத்து விதத்திலும் இவருடைய நாட்டம் அதிகமாகவே உள்ளது. நம்மளுடைய திரு SNKK ஐயப்பன் அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ராமானுஜ திருப்பணி குழு சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும், நேரம் காணாமல் அயராது உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் மனதார பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் ஸ்ரீராம்.